ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தெய்வமோ இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நாம் வேண்டிக் கொள்வதான வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன தேவையோடு, என்ன விருப்பத்தோடு, என்ன வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் வருகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை ரோமர் 12:1-2 வசனங்களை வாசிப்போம். அப்படியே தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவத்தமுடைய வார்த்தையினால் நேரங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவே, நேரங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திர தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சரீரம் நப்பாமை ஸ்தோத்திர நீர் தங்கி வாசம் பண்ணுறதான தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது ஆண்டவரே. இதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியான நம்முடைய வார்த்தையினால் அதை பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையாய் கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்கார்வோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? சரி, நேரத்தையும் 2 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். சரி, முன்னால் என்ன இதுலேருந்து பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம சரீர அவயவங்கள் தான், வேறு ஒன்றும் புதுசாக நம்ம சொல்லலை. யார் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நல்லா சொல்லாமே. முதல் நாள் பார்த்தோம் நாவல பரிசுத்தம். ஹல்லேலூயா. வார்த்தைகளில் பரிசுத்தம். நாவல போஜன பிரியம், அந்த டேஸ்ட்டு, அதனால் வந்ததான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களை சொல்லி நம்ம தியானித்தோம். அது மட்டுமல்ல, நாவிலிருந்து வருகிறதான வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா செவிகளில் பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும். அப்புறம் நேற்றுக்கு இருதயத்தில் 2 நாள் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மீனம் இருக்கிறது கைகள், கால்கள். ஹல்லேலூயா. இவைகள்லேயும் பரிசுத்தம் நமக்கு கடந்து வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் அவசியம் தேவையா பரிசுத்தமா அப்படின்னு கேட்டாக்கா கட்டாயம் பரிசுத்தம் அவசியம் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு இது ஒவ்வொரு பாஷை எடுக்கிறது ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா அதை தொடங்கிட்டோம், அதை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் போகட்டும். ஒரு கேள்வி கூட கேட்குறேன். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் வாக்கியவான். ஹல்லேலூயா. கதவு நிலையிற்கு காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். விழித்தது காத்திரு செவி கொடுக்கும். இந்த வருஷத்தில் வித்தியாசமாக நம்ம பேசுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் சபைகளை குறித்து ஆசரிப்பு கூடாரம், பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை தொடர்ந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிப்படை உபதேசங்கள், வரங்கள், பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதாவது ஒரே கான்செப்டை வச்சு நம்ம தியானிக்காமல் ஒரே வசனத்திலேருந்து பல விதமாக அதை பிரித்தெடுத்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குற மனுஷன்
பாக்கியம். வாக்குத்தத்தம் அப்படி இருக்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ள தேவன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவ பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தைகள் நமக்கு தேவை என்பதை, சபைக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் இத்தனை நாளாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு 31வது நாள், இன்னும் 9 நாட்கள், 40 நாட்கள் முடிவதற்கு. ஹல்லேலூயா. அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கைகளில் பரிசுத்தம். சங்கீதம் 24:3-4 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 24:3-4 வசனங்கள். கைகளில் சுத்தமுள்ளவர். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன் கர்த்தருடைய பர்வதத்தில் பரலோகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கைகளில் நமக்கு ரொம்ப சுத்தம் தேவை. கையில் சுத்தம் இல்லைன்னாக்கா பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. சரீரம் முழுவதும் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் சொல்லப்பட்டது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்கிறது ஒரு நாள் நிறைவு அல்ல, பரிசுத்தம் கடைசி வரைக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கப்பட்டோம், திரும்ப அந்த பாவத்தை நான் செய்யறதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாள்ல இருந்து ஒரு ரட்சிப்பு, ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. அதுபோல பரிசுத்தம் என்பது ரட்சிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாள்தோறும் ரட்சிப்பு, கடைசி வரையிலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுபோல பரிசுத்தமும் கடைசி வரையில் நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த குறைச்சல் ஆக்காதபடிக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக வாசிக்கப்படுகிறதான ஒரு நிருபமாக, ஒரு சாட்சியாய் காணப்பட நமக்கு பரிசுத்தம் மிகவும் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளில் சுத்தமுள்ளவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. சும்மா ஆடி சொல்லிட்டு கேட்குறீங்க, உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய முகம் கேட்கறது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. போகட்டும். அடுத்த சங்கீதம் 73:13 வசனத்தை வாசிப்போம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய ஆசாப் பாடுகிறார். ஹல்லேலூயா. விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவேன். குற்றமில்லாமையில என்னுடைய கைகளை கழுவேன். அப்போ கையை கழுவுறாரு அப்படின்னா அந்த குற்றம் இருந்திருக்கு, இல்லை அந்த கைகளில் ஏதோ ஒரு பாவம் இருந்திருக்கு. ஆகையினால்தான் சொல்கிறேன், என் கைகளை கழுவினேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நேற்றுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் கடைசியில் வேகமாக போகிற மாதிரி இருந்து, இன்னைக்கு அப்படி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 26:6-7 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 26. சுற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப துதிக்கணும் அப்படின்னா தேவனுடைய அதிசயங்கள் எல்லாம் நம்முடைய வாயினால விவரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கைகளையும் சுத்தம் மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாள்ல கர்த்தருடைய சத்தத்தை நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நாம் ஒருவேளை சுத்தமா இருந்தாலும், அதாவது துதித்தலும் சபித்தலும் ஒரே
வாயிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தரை துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனதும் கெட்ட வார்த்தை இந்த வாயில வருது, கோபமான வார்த்தைகள் வருது, வீணான வார்த்தைகள் வருது, பொய்யான வார்த்தைகள் வருது. ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய சம்பளத்துல தாவீது சொல்றாரு, உம்மை துதிக்கவும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காகவும் என் கைகளை கழுவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. இந்த முதல் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி, இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்போது நான் அதுக்கு தகுதியானவனா, ஒருவேளை அந்த கைகளினால பாவம் செஞ்சிருந்தேன் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட சுத்தமாக்கி தேவ சமூகத்தில் கடந்து வந்து அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா. கைகள்னால என்னென்ன பாவம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் நான் குத்தி கொலை எல்லாம் பண்ணலாம் பிரசமா. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துற அளவுக்கு நான் எந்த பாவமும் செய்யலன்னு நம்ம நினைக்கலாம். ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைப்பது கொலை செய்கிறதுக்கு சமமான பாவம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அநேக நேரத்தில் இப்படிப்பட்டதான பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தருக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு விட்டு கொடுக்கக்கூடியதான அந்த இருதயம் இல்லாதபடி உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் வந்து பரிசையில் நேற்றுக்கு பார்த்தோம். பரிசையில் வந்து ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை கூட ஏவத்தை பார்க்கறதுக்கு நான் தகுதி இல்லை, பாவியாகி என் மேலே கிருபையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பார்த்தோம். ஹல்லேலூயா. அதில் இன்றைக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது, கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஏனென்று சொன்னால் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தினால் அந்த கையினால என்ன பாசமா பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பாவங்கள் இருக்கு, நான் அப்படி பின்னால் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:8. புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கோபமும் தர்க்கமும் இல்லாமல். ஹல்லேலூயா. மனசுல கோபமும் வீட்டில் இருந்து சண்டையோட இல்லாவிட்டா ஒருத்தர் ஊழியர்களுக்கு போகிற இடத்துலையோ மற்ற சபைக்குள்ளேயோ வரும்போது தர்க்கத்தோடு அந்த இருதயத்தில் ஒரு பிரிவினைகளோடு குழப்பத்தோடு சண்டையோடு அந்த இறுதி இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சிந்தைகளோடு பிரிவினைகளோடு சண்டைகளோடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது மாத்திரமே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டிலேருந்தே ஒரு சண்டையோட பிரச்சனையோட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இங்கே வந்ததும் ஒரு பர்ஃபெக்ட் புள்ளி மாதிரி 2 கற்களையும் வாதத்துக்கு நேராக உயர்த்தி. ஹல்லேலூயா. நம்ம அப்படி வாதத்தை பார்த்து கைகளை உயர்த்தும் போது, நீ தகுதியாக இருக்கிறியா அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படி தகுதி இல்லைன்னு ஏதாவது ஒன்று நம்முடைய இருதயத்தில் தோணுதுன்னா கைகளை கீழே விட்டுட்டு ஆண்டவரே இந்த தயவாய் மன்னியும் பண்ணுறது. இனி இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் என் கையை நீட்டி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று நம்ம மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை கர்த்தர் வந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தமான கரங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மனதில் இருந்ததான விருப்பம். அப்படின்னா அந்த சபைகளில் இப்படிப்பட்டதான குழப்பங்கள் இருந்திருக்கு. ஆகவே தான் விசுவாசிகளுக்கு அங்கே எழுதப்படுகிறதான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி கால சபைகளுக்குள்ளாக ஒருவேளை இப்படிப்பட்டதான கரங்கள் இருக்குமே ஆனால், பாவம் நிறைந்ததான கரங்கள் இருக்குமே ஆனால், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 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 கைகள்ல ரொம்ப சுத்தம் தேவை. ஹல்லேலூயா. முழு சரீரமும் பரிசுத்தமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதை தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். என்னன்னா இந்த வசனங்கள் நமக்கு அது தேவையாகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு அவயவங்களும் பாவம் செய்கிறதுக்கு அது உடன்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பரிசுத்தம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான எல்லா அவயவங்களிலும் காணப்படும் போது மாத்திரமே தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கையில நம்முடைய கைகளினால திருடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். பரிசுத்தம் யாரோ 10 ரூபா காசு நம்ம சேர்த்து கொடுத்துருந்தா கூட உடனே நம்ம கொண்டு போய் கொடுப்போம். அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாது. நான் பல முறை சொல்கிறேன், என்னமோ தெரியல, திரும்ப நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம திரண்டுறது போதே ஒரு காரியத்தில் திரட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான பணத்தில் நம்ம திரட்டுறோம், தசம பாகங்களை திரட்டுறோம், காணிக்கைகளை திரட்டுறோம். எங்கேயாவது போயிட்டு யாருக்காவது கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இங்கே திருவந்த ஆராதனையில் உட்காந்துக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிறது ஒரு கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் உடனே எந்த ராத்திரினாலும் பாஸ்டர்களுக்கு போதர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உடனே பாவம் பிள்ளைங்க போகிறாங்க, எல்லாம் தான் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாத்தையும் இந்த சபையில் அனுபவிச்சுட்டு பணத்தை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கறதான கர்த்தருடைய பிள்ளைகள், பல வருஷ விசுவாசிகள் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரோ தெரிஞ்சவங்க, இல்லை ஒரு மிஷன் ஃபீல்டு, இல்லை ஒரு ஒரு ஏதோ ஊழியர்களுக்காக நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே உண்டானதை நம்ம கொடுக்கணும். ஹல்லேலூயா. தசம பாகங்கள் கர்த்தருக்குரியது. அது நம்ம எந்த சபையில் ஐக்கியமாக இருக்கிறோமோ, திருவிருந்த ஆராதனையில் நம்ம கலந்து கொண்டு எந்த சபைக்குள்ளே நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த சபைக்கு அந்த காணிக்கையை, தசம பாகங்களை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லாத பாவம், இல்லாத பொல்லாதெல்லாம் பாவம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து கொடுக்குது. ஹல்லேலூயா. கஷ்டப்படுறதெல்லாம் கொண்டாந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்க்குறார், அதுக்குரிய பிரதிபலனை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இருக்கப்பட்ட பார்த்தியாலும் இருக்கிற காசை கொண்டு போய் அங்கே இங்கேயும் கொண்டு போய் கொடுக்குறது. ஹல்லேலூயா. கொடுத்துட்டு நம்மளை பார்க்கும்போது மறைஞ்சு நடக்கிறது. என்ன மறைஞ்சு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மற்றவருடைய பொருளை நம்ம ஒருவேளை திருடாமல் போனாலும் தேவனுக்குரியதை நம்ம திருடுகிறபடினால அநேக நேரங்களில் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு பல பணங்களையும் நகைகளையும் இழக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது. லைவ்ல பார்ப்பாங்க, ஒன்றும் எனக்கு பயமெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியதை நேரில் சொல்லிட்டு இப்போவும் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணங்கள், நகைகள். நான் பலமுறை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருந்தேன், கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருந்தேன். கடைசியாக கேட்டேன், தசமபாகம் போடுறீங்களான்னு கேட்டேன். அப்படி ஒரு கவலும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதனால் நான் கேட்டேன். எல்லாமே ஃபினான்ஸ் எல்லாமே என் கையில் தான். அதனால் எல்லாமே வரவு செலவு கணக்குகள் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும்.
காணிக்கை இதுவரையும் பிள்ளைய எடுத்தது கிடையாது. எடுத்துகிட்டு அவள் பையில் போட்டு வரான்னு தர, அதை வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. நான் மட்டும்தான் அதை பார்க்குறேன். அப்போ அவங்க போடுறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். போடுறது இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இத்தனை ஆயிரங்களை சம்பாதித்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அதை 10ல் 1 தேவனுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் சேர்த்து வைத்து யாருக்கோ கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா ஒன்றும் சாதனம், அதாவது கூலி ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கொண்டு போய் கொடுத்து அது திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு பொருத்தனை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. இனிமேல் நான் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தில், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கென்று 10ல் 1 உண்மையாய் நான் கொடுப்பேன். அந்த பணத்தை நீங்கள் எனக்கு திருப்பி தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டேன். எப்படியாவது அவனுடைய உள்ளத்தில், கடினமான மனுஷன் பொல்லாத மனுஷன் சொல்லணும், அப்படிப்பட்டதான மனுஷனுடைய இருதயத்தை கரையப்படுகிறவர் தேவன் ஒருவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இதில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் அப்படின்னு சொன்னேன். நீங்களா இனிமேல் வீட்டுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிறாதீங்க. வெளியேவே சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் வேறு லெவலில் இருக்கிற ஆள். ஆகையினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிங்கும் போது நீங்கள் உங்களுக்குள்ள சமாதானமாயிருங்க, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படியாவது நம்முடைய உள்ளத்துக்குள்ள பேசுவார், அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்குரியதை மறைத்து இல்லாவிட்டால் அதை திருடி பல காரியங்களை செய்கிறபடியினால தங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போதாகிலும் ஹல்லேலூயா அதை யோசிக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நிலங்கள் எல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லக்கல்ல இந்த மாற்றி போட்டுருவாங்க. நம்ம ஆட்கள் மாற்றி போட்டுருக்குறாங்க. அதனால சொல்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம பகுதி இதுவாக தான் இருக்கும். எல்லை இன்னும் ஒரு 4 அடி சேர்த்து போட்டோம்னா இங்கேருந்து 10 ஏக்கருக்கு அது ஒரு பெரிய லெவலில் வந்து நிற்கும். ராத்திரி அதை பிடுங்கி இங்கிட்டு கொண்டாந்து போட்டு எடுக்க எல்லாமே மாற்றி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லக்கல்ல தெரிய நம்ம அப்படி மாற்றி போடுறோம் அப்படின்னா அது பெரிய பாவம். ஹல்லேலூயா. வேத சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கைகளினால தான் அதை செய்கிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப பாவம். ஒரு வேலை யாராவது அப்படி ஏதாவது காரணங்களை செஞ்சிருந்தா கட்டாயம் அதை மாற்ற கத்த நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம டீ கடை வச்சுருக்கோம், மளிகை கடையெல்லாம் வச்சுருக்குறோம். நம்ம வியாபாரம் பண்ணுறோம். ஆமாம், பண்ட பலகாரமெல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். நிறைய பேர் வர மாட்டாங்க. ஏன்னா வியாபாரம் ரொம்ப ஜோராக போயிட்டுருக்கிறதுனால அதைத்தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. தேவ வசனம் கிடைக்கக்கூடாத பச்சைக்கான வருகிறது. ஹல்லேலூயா. அன்னப்பாடிங்க கஷ்டப்படுறதெல்லாம் வந்து உட்காந்துருக்கு. பாவம் இருக்கிறது 500 1000த்துக்கோ உண்டானதான கொண்டு போய் விற்று அன்றைய நாள் குழப்பம் நடத்துக்கிறதான கத்தோலிய பிள்ளைகள் வந்து தேவ வசனத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பல ஆயிரங்களை சம்பாதிக்கிற கத்தோலிய பிள்ளைகள் வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதுக்குரியதான பிரதிபலனை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் கத்தருடைய ஜனத்தை கத்தர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் விட்டு விடுகிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நீட்டாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நிறைய கடைகள் இருக்குது. அந்த ஜெயபால் அண்ணன் கடை வச்சிருந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2-3 லேடிஸ் வந்து படைக்கிறதும் சுத்தம் பண்ணுறதும், அந்த வெங்காயமெல்லாம் ரொம்ப சருகு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தனியாக எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி புடைச்சி நீட் பண்ணி அப்புறம் இடைக்கு போட்டு கொடுப்பாங்க. அப்படி தானேண்ணா? அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது கடையில் இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு. அண்ணா எனக்கு சொல்லியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் பாஸ்டர் நான் போகிறேன், ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசுவேன். இப்போ சொல்லுவார், நாம் அப்படி செஞ்சோன்னா அது பாவம் தானே, அதனால் அப்படி செய்யக்கூடாது, நம்ம கொடுக்குறத சுத்தமாக கொடுக்கணும், அதுக்கு மேலே ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் உண்மையாக நான் சொல்கிறேன், இப்போ ஒரு சில கத்தோலிய பிள்ளைகள் அதை பர்ஃபெக்டாக செய்கிற கத்தோலிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடையை கொஞ்சம் போல குறைச்சி வாங்குறது 1 கிலோ அதில் ஒரு 50 கிராம் குறைச்சி
950 கிராம் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க. இது நம்ம போய் இந்த பேக்கிங்கில் இருக்கும்போது நாம் ஒன்று அதை பார்க்க போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க வேறு மற்றவங்களெல்லாம் நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கடையில் ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் இப்படிப்பட்டதான எடை குறைக்கிறதான வேலையெல்லாம் செய்ய கூடாது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போண்டா பஜ்ஜிலாம் அவன் பெருசாக போட்டிருக்கான், நம்ம ஆடு கொஞ்சம் சின்னதாக தான் போட்டுறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பார்த்துட்டேன். ஜஸ்ட் ஏதோ தப்பாக நினைக்காதீங்கப்பா. நம்ம ஆளுக்கு நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. நிறைய பேர் பஜ்ஜி கடை மற்ற கடையெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைம் டீ கடை கொஞ்சம் அந்த பலகாரம் மட்டும் போடுற பட்சியெல்லாம் இருக்காங்க. ஹல்லேலூயா. அங்கேயே விட இங்கே கொஞ்சம் சின்னதாக கொடுத்தா போகும். ஹல்லேலூயா. அதில் நாம் என்னத்தை அள்ளிட்டு போகிறோம்? கொஞ்சம் பெருசாக போட்டு வையன், கொஞ்சம் நீட்டாக சுத்தபத்தமாக போட்டு வையன், பறந்துக்கிட்டுல போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ அந்த மாதிரி காசு பணம்னு அப்படி பார்க்காம கஞ்சத்தனம் பண்ணாமல் செஞ்சு அப்படின்னா ஜெபத்தோடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்தில் பறந்துடும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு செய்யும் போது கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் இனிமே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இந்த கை என்னெல்லாம் வேலை பார்க்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாலில் கலப்பட பண்ணக்கூடாது. முன்னெல்லாம் பால் வாங்கினாக்க வேற லெவல், கொதிக்கும் போது வாசனை, என்ன பக்கத்து வீட்டுக்கு ஒரு வாசனை, ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வரும். இப்போ வாசனை இல்லை, நாத்தம் அடிக்குது. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வழி இல்லை. பால் குடிச்சா தெரியாமல் எல்லாம் வாந்தி எடுக்கும், இல்லை வயிற்றால போகும். என்ன விஷயம்னு கேட்டால் எனக்கும் ஒரு பவுடர் கலக்கிறாங்க. அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதுக்குள்ள இல்லை என்ன பவுடர்னு கூட அதை பார்த்துட்டேன், நான் மறந்துட்டேன் இப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ பாலில் கலப்படம் யார் ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க தெரியல. சரி பரவாயில்ல, நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாலில் கலப்படம் இதுவும் இந்த கை தான் செய்யும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பர்ஃபெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொம்பில் முதல்ல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே லவலவன்னு எப்படி தூக்கிட்டு போவாங்க, அதை ஆடிட்டே தான் போவாங்க. அதில் தண்ணி இருக்கும். பக்கத்தில் போய் பாலை பேசி உடனே அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. உங்களை சொல்லலை, நான் பார்த்ததும் நம்ம பக்கத்து வீட்டில் தான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க கொஞ்சம் நல்லா கொடுக்குறவங்க தான், சும்மா சொல்லக்கூடாது. இந்து மக்கள் அந்த பர்ஃபெக்டாக நம்ம 2 குழந்தைகளும் 3 பேருமே அந்த வீட்டு பால் தான் குடித்தாங்க. பெனிஷு, அவன் ஐடா. இந்த சின்ன குட்டிக்கு தான் எதுவும் சேர மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ அங்கேயும் மாற்றம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் மாற்றிட்டு போகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான அக்கிரமங்களை இந்த கைகளினால செய்யக்கூடாது. இப்போ தெரியுதா? ஏன் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னேன்ட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புருஷன் கொஞ்சம் விளக்கம் கிட்ட ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. அதாவது இந்த சுதாரிக்கிற பத்தியாக இல்லாமல் வச்சிருக்க காசு எவ்வளோன்னு அடுத்த நாளைக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பத்தியாக இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இந்த சுரண்டிடுவாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள் என்ன பண்ணுறது? பிள்ளைங்களும் சுரண்டிடும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. பாவம் கேட்டுட்டு எடுக்கலாம். கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அது உண்மைதான். ஆமாம், கேட்டுட்டு எடுக்கணும். அதனால் 10 தடவை கேட்கும்போது 11ஆவது தடவை கொஞ்சம் மனசு இறங்கும். அப்போ இந்த காரியங்களுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கணும். அப்படி நிறைய பேர் இதில் வீட்டில் எதிர்பார்க்க போதே இருக்குது. ஹல்லேலூயா. சரி போட்டு பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். 25 வருஷம் வாழ்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. நான் செய்யாத ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை.
எப்போ நான் பேசுறதுக்கு முன்னால் உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக தேவனுடைய பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன். நான் எந்த ஒரு காரியத்தையும் பேசுறதுக்கு முன்னால் என்ன நான் 9 தடவை யோசித்தேன், இதை நான் பேசுறதுக்கு தகுதியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வருஷம் வாழ்ந்திருக்கும், ஒரு நாளைக்கு கூட அவங்க இது பண்ணுற டைரியை திறந்து பார்த்து என்ன செய்தின்னு பார்த்தது கிடையாது, என்ன வாக்குத்தத்தம்னு பார்த்தது கிடையாது, என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தது கிடையாது. இறந்த பிறகு எனக்கு புரியல. 1-2 டைரியெல்லாம் எடுத்து பார்த்தேன். எனக்கு நம்ம ஞானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால என்னட்ட தெரியல, மொத்தத்தில் எனக்கு புரியல. ஹல்லேலூயா. அதனால அப்படியே பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா டைரியலையும் வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு கூட அவங்க பேக்கெட் அப்படி ஒரு தாட்டு வந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. பைசா வாங்கணும், எடுக்கணும் அப்படி எல்லாம் அதில் எல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். அது எனக்கு நான் எங்கே போகிறது, அவங்கள விட்டால் நான் வேற எங்கேயும் போகிறதுக்கு நான் ஒத்தையில் போகிறது கிடையாது. அப்போ ஒன்றும் செலவு பண்ணுறதுக்கும் தெரியாது, வாய்ப்பும் இல்லை. நான் கேட்குறது அவங்க வாங்கிக்கிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? ஹல்லேலூயா. அப்படின்னு அப்பா மூட்டு கொடுக்கலாம், அவங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர நான் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன். நான் கொண்டு போய் அக்கா தங்கச்சிகளுக்கு மாமன் மச்சானுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இன்னும் கைவீசமானு போயிட்டுருக்க அப்படின்னு. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கேயாவது போய் பேக்கரிக்கும் கறி போய் எதாவது வாங்கிட்டு தான் கட்டாயம் போடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானா சொல்ல மாட்டேன், அது வேணும் இது வேணும் அவங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்க அந்த பணத்தில் சுரண்டல் வேலை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சுரண்டல்லாம் எலி இதெல்லாம் தான், அணில் இதெல்லாம் தான் சுரண்டல் பண்ணோம். நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது, நமக்கு 6 அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் உத்தமமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயை அடிக்கக்கூடாது, பெத்த தாயை அடிக்க கூடாது. எனக்கு நிறைய பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் பயிர்களை சொன்னால் கூட சரி, என்னமோ ஒரு வேகத்தில் அடிச்சு விட்டானுவோன்ட்டு சொல்லலாம். ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளைகளே கையை நீட்டி தாயை அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாபமான வார்த்தையை பைபிளில் சொல்லியிருக்கு. நான் அதை என் வாயால் சொல்லலை. ஹல்லேலூயா. அதனால் தயவு செய்து பொம்பளை பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் உங்கள் தாயை அடிக்கக்கூடாது. நீங்கள் பின்னால் ஒரு நாளைக்கு தாயாக வரப்போகிறீங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகும். இனிமே ஒரு சான்ஸ் இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் உபவாச ஜெபத்தில் இந்த வேற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். ஹல்லேலூயா. தாயை அடிக்கிறதான பிள்ளைகள் இன்றைக்கு சபையில் பெருகி இருக்கிறாங்க. என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அடிக்கக்கூடாது. அதனால் தாயை அடித்து நாயை அடிப்பானே தேச சமப்பானே கேட்டதுலையோ? ஆமாம், வயசானதெல்லாம் கூட பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த மனசு வரும் அப்படிங்கிறதே தெரியல. ஹல்லேலூயா. ஆமாம். அதை தயவுசெய்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, வானத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தணும்னா அந்த பரிசுத்த கரங்களில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இதில் ஜாக்கிரதையாக இருக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அது மட்டுமல்ல, ஆண்கள் கணவன் தன்னுடைய மனைவியை அடிக்கிறது, ஹல்லேலூயா, அடித்து புண்ணியமே புண்ணியமே. என்னன்னாக்கா அடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பொதுவாக என்னன்னாக்கா ஆண்களுக்கு பெண்கள் அடக்கி போகணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது கேட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் இப்போ ஆண்கள் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதில் கேள்விப்படும் போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், 38 வருஷமாக நம்ம போதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் இந்த மக்கள் திரும்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி யாராவது இருப்பீங்களா? இங்கே இருப்பீங்களான்னு தெரியல. ஹல்லேலூயா. இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரைட். பாவம் அடி வாங்க என்னமோ தெரியலையே.
ஹல்லேலூயா. அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஆண்கள் பெண்களை அடிக்கக்கூடாது, பெண்கள் ஆண்களை தொடவே கூடாது. ஹல்லேலூயா. எட்ட நின்று வாயில கத்தனாலும் கத்தலாமே தவிர கையால் அடிக்காதீங்க, அடிக்காது. ஹல்லேலூயா. அது ரொம்ப பாவம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் கஷ்டமா, வீட்டில் பண்ணுற அட்டகாசம் தாங்க, அதனால தான் கையை நீட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. குடியார புருஷனாக இருந்தாலும் அவன் தெளிவில்லாமல் அடிக்கணும். நீங்கள் அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு சொரணையும் இருக்காது. அடித்த உங்கள் கை தான் வலிக்கும். ஹல்லேலூயா. தயவு செய்து தொடாதீங்க. ஹல்லேலூயா. அது பாவம். இந்த கரத்தில் தானே திருவிருந்து பற்றியில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வாங்குகிறோம். ஹல்லேலூயா. அந்த பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அது மாமா அந்த காலத்துலேருந்தே இருக்கிறீங்கிறது அதனால கேட்குறேன். ஹல்லேலூயா. டேனியல் தாத்தா சில நேரத்தில் சருக்கு பிறகுன்னு பேசுவார். இவங்க சைலண்ட்டாக போவாங்க, அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அப்படியே போவாங்க. நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். ஏன் ஒரு வார்த்தை பேசுகிறதா போகிறது, நமக்கு வாய்ப்பு தந்துட்டோம். அப்போல்லாம் கொஞ்சம் 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 அதிகமாக தான் இருக்கும். இப்போ வயசாக பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஹல்லேலூயா. பாசிக்கிட்டெல்லாம் பேச முடியாது, பல்லுகளெல்லாம் ஒன்றும் இல்லை, அடித்து போட்டு தள்ளிடுவாங்க. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் சாட்சி, ஒன்று ரெண்டுலாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்றும் பேசலாம் முடியாது, அவங்க சொல்கிறது தான் சட்டம், அதை கேட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி நானும் அப்படி பழகிட்டேன். அதுபோல் அவங்கள நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட சண்டைக்கு போவேன், ஏன்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க ஒன்றும் பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே வாழ்ந்த மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போவே அம்மாவை அடித்து பழக்கப்பட்ட கை சும்மா இருக்குமா? நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் சும்மா இருக்குமா? ஓங்கிரும். சும்மா விடுவானவன் கையை உடச்சி விட்டுருவான். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பயன் எல்லாம் இருந்தாக்க கை உடஞ்சிரும். ஹல்லேலூயா. ரொம்ப அந்த பேசுகிறாங்களா ஊழியக்காரங்க 2 பேர், இங்கெல்லாம் ஒன்றும் தப்பு வேகாது, இந்த வேலை எல்லாம் ஒன்றும் ஆகுது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தினால பிடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. பிடிக்க வேண்டாம், பார்க்குற பார்வையிலே அடங்கிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் அப்படி இருந்துட்டு உங்கள்கிட்ட ஆலோசனை சொல்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மாறணும். ஹல்லேலூயா. இந்த கணவனுக்கு பயப்படுறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்ம பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் பார்ப்பாராக. ஹல்லேலூயா. 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 பெண்கள் பகுதி நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி பெண்கள் பகுதிக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஆண்களுக்கும் அது தேவையானது தான். ஹல்லேலூயா. ஆமாம், என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறவங்க இருந்தாக்க சொல்லலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். 31ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இல்லை 10வது வசனத்தை வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். இப்போ நம்ம ஆட்டு மயிரையும் சணலையும் எல்லாம் தேடிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எல்லாம் நிறைய கம்பெனிகள் இருக்குது, நிறைய அதுக்குரிய எந்திரங்கள் இருக்குது. அதனால் நம்ம துணியெல்லாம் எல்லாம் மெஷினில் ஆகி ரெடி ஆகி வருது. நம்ம கடையில் போய் ஜவுளி கடையில் போய் பொருளை வாங்கினா போதும். அந்த காலங்களில் அதெல்லாம் இல்லை. ஆகையினால ஆட்டு மயிரை சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு, குணசாலியான ஒரு ஸ்திரீ உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சது, ஏண்டா காலையில் இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் கூட படுத்து தூங்கி இருப்பனே, இதுக்குள்ள வெளிச்சம் தெரியறதே, பெரிய தலைவலியாக போச்சு, டெய்லி சோறாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்போட போய் நின்று
வேலை செய்ய கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை உலக மக்கள் காலங்கத்தால் 3 மணிக்கே எந்திரிச்சு 6 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 3 மணிக்கே வேலை செஞ்சு சாப்பாடு செஞ்சு காலை சாப்பாடு கொடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க என்னன்னாக்கா 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போனதுனால 8:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பறக்கண்டு எந்திரிச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேலையை தான் பார். ஹல்லேலூயா. அவன் 10 நாளைக்கு கடைக்கு போவான், 11ஆம் நாளைக்கு கடையில் தொடர்ந்து போகும்போது அங்கே ஒன்று பல்லிச்சுக்கிட்டு நிற்கும். ஹல்லேலூயா. நாம தான் வழிகாட்டி புரிஞ்சிருக்கும். எக்ஸ்பிளைனால ஒன்றும் பண்ணல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்ற உலக மனுஷன் சாப்பிட்டு போயிடும், அது ஒரு பாட்டுக்கு போயிடும். ஏன்னா இவன் கொஞ்சம் பொறுமைசாலியாக உட்காந்து சாப்பிடும். அது நிலைமையை புரிஞ்சு ஆண்டவரே இப்படி ஒரு புத்தாட்டி கட்டி இப்படி எனக்கு குழப்பம் நடந்து போச்சே நடக்குதே அப்படின்னு பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவேன். பார்த்தாலே ஒரு மாதிரி பரவாமல் தெரியும். உடனே அந்த பாட்டி எடுக்கு இப்படியெல்லாம் மாட்டி கிடக்கிற பாட்டியெல்லாம் இருக்கு இல்லாமல்லாம் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. 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 உற்சாகத்தோட வேலை செய்யணும். ஹல்லேலூயா. 31:15 வாசிப்பான். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறான். ஹல்லேலூயா. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறான். ஹல்லேலூயா. எங்கேயாவது நடக்குமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான குணசாலி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. அவருடைய கை எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உற்சாகமாக இருக்குது. ஹல்லேலூயா. காலையிலே எழுப்பி வேலை செஞ்சு தன் வீட்டாருக்கும் கொடுத்து வேலைக்காரிகளுக்கு படி இழக்கிறார். ஹல்லேலூயா. எப்படா தொலைஞ்சு போங்க, வேலைக்காரி வந்தாருன்னா அது வந்தாருன்னா நீ சாப்பிட்டேன்னா எனக்கு நான் டியூட்டிக்கு போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என் வேலைக்கு போகிறேன். 10 நாள் 15 நாள் சாப்பிடாம போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்குது அப்படின்னு படுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை வச்சு பார்க்க வேண்டியது நீங்கள் தான். ஹல்லேலூயா. ஆமாம், சரி. அது இதுன்னு சொல்கிறேன், என்னன்னு தப்பாக நினைக்காதீங்க. நாம் இவங்களேன்னு சொல்ல போய் அப்புறம் அங்கே என்ன நாட்டாமையெல்லாம் நடக்க போகும். என்ன தானே நீ சொன்ன அப்படின்னு போய் பாசமாட்ட சொல்லாமல் பாசமாக எப்படி பேசுவாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக இங்கே பார்ப்பேன் கூட்டுட்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16வது வசனம் வாசிங்க. 31:16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இந்த 2 காரியமும் ஒரு தனி நபருக்கு உண்டானதா இல்லை ஒரு குடும்பத்துக்கு உண்டானதா? ஆசீர்வாதம். நல்லா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே. ஒரு குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பமே வாழணும், தன்னோட 10 பேர் வேலைக்கு வச்சுக்கணும், அந்த ஒரு பெரிய நோக்கத்தோட தான் சம்பாதித்ததை அவள் வாங்குறாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை ஏன் பாயிண்டா சொன்னேன் அப்படின்னா இனிமேல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன டோலாக்கு ஒரு 2 கிராம் எடுத்து வச்சு காசு மீதி இருந்ததுன்னா ஒரு 2 கிராம். ஹல்லேலூயா. இன்னும் சேர்த்து இருந்ததுன்னா ஒரு பவுனா எடுத்துக்கும். ஆமாம், இப்படியெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. அது புருஷனுக்கு தெரியாது, வீட்டில் இருக்க யாருக்கும் கையில் காசு இருக்குது அப்படின்னு தெரியாது. ஹல்லேலூயா. நானே சம்பாதிப்பேன், நானே எனக்கு உண்டானதை வாங்கிப்பேன். நீ கடை தோற்று கையில் காசு நிறைய இருந்தாலும் கொடுக்காத எத்தனையோ மணிக்குமார்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி தான் இருக்கும். வாசமாக ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே திருந்தலைன்னா இங்கே அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. மாமியார் வேற லெவலில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே பண்ணின இதெல்லாம் அடங்கணும்னா அங்கே தான் அடங்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே லிபரலாக அம்மா அப்பாளுக்கு கீழ்ப்படிஞ்சு போனீங்க அப்படின்னா அங்கே போனாலும் அந்த கீழ்ப்படிதெல்லாம் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாகவும் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
தான் சம்பாதித்ததான எல்லாவற்றையும் கொண்டு வயலை வாங்குகிறாள், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஹல்லேலூயா. நம்ம சம்பாத்தியத்தை நாமளே வச்சு நாமளே தின்னு நாமளே பவுன் வாங்கி நாமளே இது பண்ணி அப்படி ஆடம்பரப்படுறதை விட ஹல்லேலூயா குடும்பத்துக்கு காமிச்சு நான் சம்பாத்தியத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கிட்ட சொல்லி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அடித்து பிடிச்சிக்கிட்டு போகிற பாத்தியெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி பாத்தி எழுதுட்டு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, தனக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் செதஞ்சு போய் கிடக்குது. அப்படி இருக்கிறதான இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வரல. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் அந்த குடும்பங்களில் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. புருஷனும் அதே போல் 2 பேரும் 1.5 லட்சம் ரூபாய், எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அந்த அளவுக்கு வாங்கி செலவு பண்ணி சம்பளத்தை வாங்கின பார்ட்டிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒருத்தருக்கு காசு தேவைப்படும் போது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தர முடியாது. நீ சம்பாதிக்கிறல்ல, உன் சம்பாத்தியத்தை நான் கேட்க வரல, நீ பார்த்துக்க. யார் சம்பாத்தியத்தை நீ கேட்கறாங்க. புருஷன் முன்னாடி பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட அது லெவல் 60க்கு மேலே போயிடுச்சு, அதை விட்டுருக்கேன். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறதும் நிறைய குடும்பங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ சபைக்கு வருகிறதான கர்த்தரின் பிள்ளைகள் இப்படி தான் இருக்கிறாங்க. நீ சம்பாதிக்கிறது நீ பார்த்துக்கோ, நான் சம்பாதிக்கிறது நான் வச்சுக்கிறேன், நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், நான் ஏதோ செலவு பண்ணிக்கிறேன், நீ அதை பற்றி கேட்காது. ஹல்லேலூயா. அப்படி பேசுகிற குடும்பங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இராதபடி குணசாலியான ஒரு சிறியை போல இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 31:17 வசனத்தை வாசிப்போம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு. ஹல்லேலூயா. ஒரு குணசாலியான ஸ்திரீ தன்னை பலத்தால் கர்த்தருடைய பலத்தினால் இடைக்கட்டி கொள்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் ஒரு 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 சகோதரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு சகோதரனுக்குள்ள கர்த்தருடைய பலன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் வேலை செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவி உற்சாகமுள்ள சரீரமா பலவீனமானது. பலவீனம் தான். 4 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா 5ஆம் நாளைக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து கூட பலன் இல்லாமல் தான் இருக்கும். ஹல்லேலூயா. சரீரம் பலவீனமானது தானே. அந்த தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஆவியில் நிரப்பி ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆண்டவரை இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை நீர் எனக்கு வேலை செய்யத்தக்கதான பலனை நீங்கள் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அபிஷேகத்தில் நிரப்பி ஜெபம் பண்ணிட்டு அடுத்து அந்த வேலைகளை நம்ம செய்யும் போது அந்த பலத்தினால கர்த்தர் தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகள் அந்த பலனை கர்த்தர் கொண்டுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 31:19-20 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதரை பிடிக்கும். சிறுமையானவளுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஹல்லேலூயா. 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 இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லை, நம்ம செய்கிற வேலையை உருப்படியாக செஞ்சால் போதும். ஹல்லேலூயா. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே மட்டும் தின்னுட்டு போகிறதில்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்து ஏழைகளுக்கு சிறுமையானவர்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய நல்ல குணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கைகள் பரிசுத்தமுள்ளதான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை நம்ம பார்க்குறோம். ஏழைகளை பார்க்குறோம், கஷ்டப்படுறவங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம கையால் ஒரு நாளைக்காவது கொடுத்துருப்போமா? பழத்தை கொடுத்துருப்போமா? சோத்தை கொடுத்துருப்போமா? பொருளை கொடுத்துருப்போமா? ஹல்லேலூயா. சும்மா போனாலும் தூக்கி எரிச்சு தூக்கி போட்டாலும் போடுவோமே தவிர கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சிறுமையானவர்களுக்கு நம்முடைய கரங்களை நீட்டணும். நீங்களை நானும் நீட்டலை அப்படின்னா உலகத்தான் நீட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன கேட்டால் உலகத்தால் இன்னைக்கு ஏதோ காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் வயசானவங்களை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் எத்தனையோ வயசானவங்களை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஏழை எளிய பிள்ளைகள், நடுத்தருவில் நடக்கிறதால அந்த பிள்ளைகள், டைடாப்பன் இல்லாமல் அலைகிற பிள்ளைகள், அந்த ஒரு மாதிரி மன தெளிவு இல்லாமல் நடக்கிற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு இடத்துல கூட்டி உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவங்க அந்த ஒரு காப்பகம்னு சொல்லி வச்சு நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா. சுற்றி முற்றி எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக மனுஷனே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு ஈவு இரக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. சிறுமியானவங்களை பற்றி நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். பார்த்துட்டு பார்க்காம வரோம். சில நேரம் பஸ்ஸில் நம்ம வரோம். பஸ்ஸில் வர்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடு பாட்டி தின்னுக்கிட்டு இருக்கும், இல்லை தாத்தா தின்னுட்டு இருக்கும். நாம் ஜம்மன்னு உட்காந்துருக்கோம். நானும் காசு கொடுத்து தான் உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா. உலக மனுஷன் எந்திரிச்சு அந்த பாட்டியை உட்கார வேண்டாம். அது கீழே விழுந்துன்னா மண்டவடைய கீழே விழுந்துன்னா நமக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம் போக வேண்டிய இடத்துக்கு உடனே போக முடியாது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி இருக்கிற இடத்த கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அந்த இறக்க நம்மகிட்ட வர்றதில்லை. ஹல்லேலூயா. சிறுமியானவர்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கரங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உன் கை உனக்கு இடர்களா இருந்தால் அதை தரித்து போடு. தரித்தெல்லாம் போட வேண்டாம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவரே, இந்த பாவங்களை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இதை செய்யக்கூடாதபடி ஆண்டவர், இந்த பாவங்களை நான் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதை நாளே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம் புதிதாகணும். இன்னைக்கு 31வது நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் நானும் சின்ன சின்ன காரியங்களை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது ஒரு பெரிய தப்பு நம்மகிட்ட இருக்குன்னாக்கா அதுவும் நம்மளை விட்டு விலகி போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாற்றத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வலது கை செய்கிறதை இடது கை தண்டோரெல்லாம் போடக்கூடாது. நான் அதை பொறுத்தேன், இதை பொறுத்தேன், அங்கே பொறுத்தேன், இங்கே பொறுத்தேன்ட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரமா சொன்னாங்க. நான் அந்த காலத்துலேருந்து நான் எவ்வளோ ரசம் பார்க்க கொடுத்தேன். ஹல்லேலூயா. எவ்வளோ காணிக்க கொடுத்தேன். பக்கமாக ஒரு நாளைக்கு வந்த நேரத்தில் வீட்டுக்கு போயிருந்தேன். இங்கே வந்தாங்க, அங்கேயும் பேசினாங்க, இங்கேயும் வந்து அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கூட கொடுக்க வழி இல்லாதவங்க சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஹல்லேலூயா. வழி இருக்குது, பணம் எல்லாம் நிறைய பேங்க்கில் போட்டு வச்சு வட்டியெல்லாம் அதுலேயே ஏறிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. வீடு வாசல்லாம் வாடகை விட்டுருக்கு. மனப்பூர்வமாக இப்படி சொல்லிட்டு போச்சு. இருந்த வேலையும் போச்சு. நான் அதுக்கிட்ட ஸ்டண்ட் பண்ணலாம் ஒன்று. தேவன் பார்க்குற அவர் பார்த்துக்கிட்டு இந்த வாயில் நீ இப்படி பேச, நான் அதுக்கு திருப்பி கேட்கறது நல்லதல்ல. ஹல்லேலூயா. இல்லாதவங்க சொன்னாங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு போங்கன்னு 100-200 கையில் கொடுத்து அனுப்பலாம். ஹல்லேலூயா. 4 நாளைக்கு ஜபத்துக்கு வரீங்கன்னா பஸ்ஸு காசு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கப்பட்டது தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள வந்ததுன்னு அப்படி சொல்லும்போது ஊழியக்காரனை பார்த்து சொல்லும்போது ஊழியக்காரனை என்னன்னு நினைச்சிருக்கும், அர்த்தமாக நினைச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து விட்டுட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மரியாதை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. மரியாதை வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறத, ஊழியக்காரிங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது மைண்டில் வச்சு ஆலயத்துக்குள்ளே நின்று நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எதிர்பார்த்ததெல்லாம் போய் கடைசியில் ஜீரோவாகி, எதிர்பார்த்த வருமானம் அதற்கு இல்லாமல் ஜீரோவாகி இனிமே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போனது. ஹல்லேலூயா. நான் அதில் சந்தோஷப்படலை. கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்டதான ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்தது ஊழியர்களாகிய நாங்கள் தான். ஹல்லேலூயா. அவங்க கஷ்டப்படும் போது அதற்காக நம்ம பரியாசப்படுறதோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதோ இல்லை. ஹல்லேலூயா. இத்தனையும் நடந்து இன்னும் மனம் திரும்பல. ஹல்லேலூயா. 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 அவை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கையில் போய் ஆசைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்களும் நான் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 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 ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறதை அறிந்து இந்த உபவாச நாட்களில் நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கத்தக்கதான தேவ கிருபையை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மணி 12 ஆயிடுச்சு. இனிமேல் நம்முடைய நடக்கை, அதாவது நம்முடைய கால்கள் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா போயிடும், டைம் போயிடும், உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் விட்டுறேன். கர்த்தருக்கு சுத்தமான நாளைக்கு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 5, 16, 17 வசனங்கள். விரோதமாயிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கு. ஹல்லேலூயா. நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கணும். ஹல்லேலூயா. நினப்பு மனசுல வருது, ஆனா அது நம்ம செய்யக்கூடாதபடிக்கு இந்த மாம்சம் தடை பண்ணுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த மாம்சம் சத்தாதான் ஆவி வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர், ஆவியின்படி பிழைத்தால் பிழைப்பீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திற்கு யார் எண்ணி விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நிர்பந்தமான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கும்போது இந்த பாவத்தை இனிமேல் செய்ய கூடாதுன்னு நம்ம ஆவியில் உணர்ந்து சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நம்மையும் தெரியாமல் கெட்ட வார்த்தை வாயில வந்து. ஹல்லேலூயா. நம்ம தெரியாமல் கோபம் தெரியாமல் தான் வருது, எல்லாம் தெரியும். நம்ம இருதயத்துக்கு தெரியாத எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. வேற லெவல். ஹல்லேலூயா. இறுதியாக அந்த அளவுக்கு திருப்புள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்குது. அப்போ இருதயத்துக்கு தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும். கோபம் வருதுன்னு தெரியும் போது கோபத்தை அடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய சுபாவம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இந்த காலத்தவரை. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மாம்சத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில், ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு போராட்டம் நமக்கு வரத்தான் செய்யும். அந்த போராட்டத்தை மீறி கர்த்தருக்குள்ள நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய முயற்சி எப்போதுமே
ரொம்ப வெற்றியை கொடுக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆக ஆண்டவர் உங்களுடைய ஆவியின் பலத்தை எனக்கு தாவும் ஆண்டவரே. நான் இவைகளுக்கெல்லாம் தப்பி ஆண்டவரே நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கண்களினால் பாவம் செய்யாதபடிக்கு, ஹல்லேலூயா, செவிகளினால பாவம் செய்யக்கூடாதபடிக்கு, நாவினால பாவம் செய்யக்கூடாதபடிக்கு, கைகளினால பாவம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. இருதயத்தினால பாவம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் தீட்டுப்படுத்தினார். என்னதெல்லாம் கர்த்தரவனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துறதுக்கு எந்த நேரத்திலையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான தேவ பலனை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இழந்ததை தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த சரீரத்தை நெட்டு யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானதை என் வாயிலிருந்து பேசணும்னு நினைக்கிறேன், உமக்கு பிரியமானதை என்னுடைய காதுகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அநேக நேரத்தில் அதை தவறி நான் வேற அநியாயமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேன். ஆண்டவரே என்று தயவாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரத்தை நவை உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 சினிமா பார்க்கறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் சபைக்குள்ள இருக்கிறாங்க. சினிமா பார்த்து நிறுவந்த பந்தியில உட்கார்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கெட்ட வார்த்தை வாயிலிருந்து பேசி நிறுவந்த பகுதியில வந்து உட்கார்றவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கையில செய்யலான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் திறந்த கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாயை அடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி அடிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனைவி கணவனை அடிக்கிற எத்தனையோ மனைவிமார் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாது. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லாத காரியத்தை நம்ம செய்கிறோம். இது கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று சொல்லப்பட்டதான காரியங்கள் இந்த கடைசி நாட்கள் சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்து கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய பலத்தினால கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, ஆவியானுடைய பலத்தினால நிரப்பும் ஆண்டவரே. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளமுருகி உணர்த்தப்பட்டவர்களாக நொறும்பட்ட இருதயத்தோடு ஹல்லேலூயா நறுங்குண்டது நொறும்பெழுதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அந்த செல்போனை வச்சுட்டு யாராருக்காவோ மெசேஜ் அனுப்புறோம், யாராருக்கோ எதையோ பண்றோம். இதெல்லாம் கூடாது. ஹல்லேலூயா. இந்த கரங்கள்ல பரிசுத்த பந்தியில் அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை இந்த கரங்கள்ல நம்ம வாங்கிக்கிறோம். அந்த தெய்வ பயம் நமக்குள்ள கடந்து வரைக்கும், சின்ன பிள்ளைகள் இந்த பெரியவங்கள் வரைக்கும் இந்த செல்போன்ல பலவிதமான மெசேஜ் அங்கெங்கெல்லாம் அனுப்புறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. ஹல்லேலூயா. 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 நேற்று தினத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு தாய் சொல்றாங்க, மகள் எப்படி என்னன்னு கேட்கும்போது, மகள் இல்லை, மகன் தான், ஒரு பையன் தான் இருக்கிறான். மனப்பூர்வமா எனக்கு தெரியுது, ஒரு பையன் ஒரு பொண்ணு, பிள்ளை காலேஜுக்கு போகிற பொண்ணு தான் அந்த பிள்ளை. நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம போய் சரி மாப்பிள்ளை பார்க்கலாமே, அதுக்குரிய வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்போன்னு தெரிஞ்சு எனக்கு பையன் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னீங்களா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது,
காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தது, ஜோம் பண்ணிட்டு தானே போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிப்பாங்க, ஃபுல்லாக ஓடி போயிருக்கலாம். அதனால் அந்த தாய் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிள்ளைங்க ஹல்லேலூயா. பிள்ளைங்க செல்ஃபோனை வச்சு விளையாடும் போது, செல்ஃபோனை அவங்க கையில் வச்சிருக்கும் போது பெற்றோர்களாக நம்ம அதை கவனிக்கணும். ஹல்லேலூயா. அவங்க யாருக்கு அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். என்ன கேட்டால் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஏதேதோ நடக்குது. இந்த பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த கரங்களை கர்த்தர் நமக்கு பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் பிழைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாம்சத்தினுடைய கிரியைகளை அடித்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாய்களை திறந்து அந்நியவாசி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சுயபலத்தினால ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தில் நிற்க முடியாது. தானியேல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அந்த தீர்மானத்தில் தீர்க்கமான முடிவோடு காணப்பட்டான். ஆகையினால தான் தானியேலை அந்த தேசத்துக்கு அதிகாரியாக வைக்க, தானியேலுக்குள்ளாக தேவர்களின் ஆவியை கொடுக்க, பரிசுத்த ஆவியை கொடுக்க, பரிசுத்த ஆவியை கிரியை செய்ய, சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்லக்கூடியதான நல்ல ஞானமுள்ள ஆவியை கொடுக்க கர்த்தர் உண்மையாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மாற்றப்பட்டால் அந்த குடும்பமே மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் மாறினா சபைக்குள்ள இருக்கிறதான அநேக குடும்பங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா. ஒரு சபை மாறிச்சுன்னா தேசம் மாற முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தீப்பொறியை பரிசுத்த ஆவியின் சபைக்குள்ள உண்டாக்குவாராக. ஒரு அக்கினி தழலை ஊற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாவுக்குள்ள சுத்தம் இல்லாமல் இருந்தபடியால், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தபடியால், இந்த நாவினால முழு சரீரமும் கரைப்படுகிறபடியால் பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளாக கடந்து உதவி செய்தார். அந்த பிரிந்திருக்கும் நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் நமக்குள்ளாக இறங்கி வர பரிசுத்த ஆவியை கிரியை செய்வாராக. எல்லா சத்துடைய வதடிகளும் மாம்சத்துடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும். ஆண்டவரே, கர்த்தரின் தெய்வம் ஆண்டவரே, கர்த்தரின் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தாரு. மனம் புதிதாகட்டு, சரீரம் பரிசுத்தமாகட்டு, சிறகங்கள் காதவரை ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தின் அமிலகத்து பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் கடந்து வைத்து எங்களை நம்முடைய ஆவியினால நிரப்பு. ஹல்லேலூயா. சேத்தவோ யோயா ரிபரா யோங்கர ரோஜிரி ரிபரா அந்தர ரோஜியா ரிபரா அந்தர ரோஜியா ரிபரா ரோஜியா ரிபரா சியோரி ரிபரா யோங்கர ரிபரா அந்தர ரோஜியாரி ரிபரா யோயா ரிபரா யோங்கர ரிபரா அந்தர ரோஜியாரோ ரிபரா யோங்கர ரிபரா யோங்கர சியாரோ ரிபரா யோங்கர ரோஜிரி வினாக்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பலத்தினால நிரப்பு. தேவன் நம்முடைய பிள்ளைகளை இப்படி பலத்தினால இணைக்கட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டு. குடும்பத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டு. தனி நபருக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாவியாக கிரியை செய்ய மாட்டவரே, எங்களுடைய பலத்தினால ஒன்றை செய்ய முடியாது. தேவனுடைய பலத்தினால ஆண்டவரே, காமங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, மாம்சத்துடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் நீரத்தை வளர்த்தாரு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தே, ஹல்லேலூயா. நபோதியம் தரபோதிரி விக்கதரபஸ்யரபோ விபலாதியம் தரபோதிரி வியாதிரியா நிகபோதியம் தரபோதிரி விக்கதரபஸ்யரபோதியா. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறவன். அந்த பாஷையை பிசாசு
ஒரு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய், பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய், ஒரு மயம் உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருள் ஆண்டவரே, அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரு, அப்பெல்லாம் உண்டவராகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்களை என் கண்களை நீப்பரமாக்கி பெற்றாவே, என் வாயில் வாழ்த்துகள் எதிர்த்து ஞானமுடைய சமூகங்கள் பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் துணிகரமுள்ளவர்களாய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு கர்த்தரை மறுதலிப்பவர்களாக இருப்பார்கள். வேஷம் ஒருவேளை தேவனுடைய வேஷமாக இருக்கும், விசுவாசினுடைய வேஷமாக இருக்கும். அந்த உள்ளத்துக்குள்ள அவருக்குள் எந்த கேரக்டரும் இல்லாமல் மனம் புதிதாகட்டும், மறுரூபமாகட்டும். இந்த உபவாச நாட்கள் வெளி உலகத்துக்கு நீங்க கிறிஸ்தவங்கன்னு தெரியலாம், விசுவாசின்னு தெரியலாம். அந்த வேஷம் நம்ம போட்டுட்டு நடக்கலாம். வேஷத்தை கலைக்கிற தேவன் ஒரு நாளைக்கு வருவார். நம்முடைய வேஷம் கலைத்து விடும், வெட்கப்பட்டு போயிடும். ஜாக்கிரதை. துணிகரம் உள்ளவர்களாய் எந்த வசனத்தை கேட்டாலும் சரி, இந்த துணிகரம் துணிகரம் துணிகரம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வருவற்று அறிவாயாக துணிகரம் உள்ளவர்களாயிருப்பார், இருமாப்புள்ளவர்களாயிருப்பார்கள், தாய் தகப்பருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள். யோசிப்பாரு, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். கட்டாயம் இதை மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். கர்த்தருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தையும் குறித்து நீங்கள் நானும் குற்றமுள்ளவர்களாய் நிற்கக்கூடாதபடிக்கு, குற்றமுள்ளவர்களாய் நிற்கக்கூடாதபடிக்கு ஊழியர்களோ விசுவாசிகளோ நம்ம பார்க்கறதில்ல. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். பரிசுத்தமடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். பரிசுத்தமடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். நம்முடைய சரீரங்களின் பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டு வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை செய்ய வர்றான்னா அப்படியே ஏனாதானான்னு வந்துடக்கூடாது. தேவனுடைய சமூகம் அப்படிங்கிறதான ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு கலெக்டரை பார்க்கணுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்கு, தேவ ஆவியான எனக்கு உணர்த்ததுனால சொல்கிறேன். ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்கு, மரியாதைக்குரியதாக நீட்டாக ரொம்ப அலங்கரிப்பாக இல்லாமல் ஒரு டீசெண்டான ட்ரெஸ்ஸிங்கோடு தான் பார்க்க போகும். ஹல்லேலூயா. என் தேவன் கலெக்டரை விட பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு கட்சி தலைவனை விட பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுறோம். ஹல்லேலூயா. நாட்களில் ஒரு இதில் பார்த்து கஷ்டமாக பார்ப்பீங்களான்னு கேட்காது. இப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அதனால சில நேரத்தில் பார்க்கும்போது கல்யாண பொண்ணுக்கு உண்டானதான ட்ரெஸ்ஸிங் 10,000 ரூபாய். கல்யாணத்தில் அட்டன் பண்ண போன பொண்ணுடைய ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 8,000 ரூபாய். வேற யாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஹல்லேலூயா. கல்யாண பொண்ணுக்கு புடவையே 10,000. கல்யாணத்தில் அட்டன் பண்ண போனதால பொண்ணுக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு 8,000. அப்படி என்ன புடவை மற்றும் காரியங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறவங்களே அவ்வளவு தங்களை மேக்கப் பண்ணிட்டு போகும்போது ஜீவன் உள்ள தெய்வத்தை ஆராதிக்க வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் தான் பர்ஃபெக்டாக வரணும்.
ஹல்லேலூயா. குளிக்காத கெசெல்லாம் வருது, குளிக்காத கெசெல்லாம் ஆலயத்துக்கு வருது. குளிக்காமல் சும்மா பல்ல வளக்கிட்டு முந்தின நாள் சீவன தலையை அப்படியே மெல்ல சீவிட்டு அப்படியே வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. தேவனுடைய ஆலயத்துக்கு அப்படியே வருவோம், அப்படியே வரும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாங்க, கடன் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. கூழானாலும் குளித்து கந்தையானாலும் கசக்கிக்கிட்டு நீட்டாக வரணும். பரிசுத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்கள் நீட்டா வஸ்திரம் தரிச்சு நீட்டா குளிச்சு நல்லா நீட்டா வாங்க. ஹல்லேலூயா. ஆண்கள் நீட்டா வஸ்திரம் தரிச்சு நல்ல சேவெல்லாம் பண்ணி நீட்டா வாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஏன் தான் தாடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டாம்னு சொல்லல. அவங்கள போய் நாம ஏன் சொல்லுவானே, நம்ம கிட்ட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கலெக்டர்கிட்ட போகும்போது நம்ம அப்படி போறோமா? உலக மனுஷன் ஐயா ஜெபம் பண்ணி முடிக்க வேண்டிய நேரத்தில் வந்த நான் திடீர்னு இதை பேசுகிறேன் அப்படின்னா கர்த்தர் அதை விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் நமக்குள்ள இருக்கட்டும். ஜீவன் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பரிசுத்தம் நம்முடைய சரீரம் அவயவங்களில் இருக்கணும். வெளிப்புற தோற்றத்தினை ஒரு பரிசுத்தத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குடிகொண்டிருக்கிறதான இருதயம், ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிறதான அந்த சரீரம், ஹல்லேலூயா. கிரியத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவனாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 10:30 மணி 10:45 வர்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாளை பின்ன இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 புள்ள குட்டியெல்லாம் வந்து போச்சுன்னா சர்ச்சுக்கே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பேச்சுலராக இருக்கும்போதே 10:30 மணிக்கு தான் சர்ச்சுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. சில பேரை கேட்டால் டெய்லி தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக அப்படிங்கிறத இனிமேல் ஒரு நாளைக்கு அங்கே ஸ்பாட்டில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். போனால் போதும். எனக்கு ஆராதனை விட்டுட்டு மேலே போயிட்டேன்னா கீழே வந்து சும்மா தாறுமாற நடக்கிறது அதெல்லாம் எனக்கு விருப்பமில்லாத காரியம். ஆனால் இனி என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. உண்மையாக தண்ணி வருதா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. மாசத்துல ஒரு வாரம் வேணும்னா வரலாம், ஆனால் எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வருதா? போய் இயேசுவ நாமத்தினால நாம பரிசுத்தத்தை கற்றுப்பாங்க. ஜெபம் பண்ணுவோம், தேவ சம்பந்தம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அவை துதிக்கிற மாட்டேன் பரிசுத்தம் கிருபை நிறைந்தீங்களான் பிற்பகல் அவங்க பரிசுத்தமாக மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக மறைத்துக் கொள்ள மாட்டேன். எங்களுடைய சுய பலத்தினால ஒன்று செய்ய முடியாத தேவனுடைய பலத்தினால கத்தம் சரீரத்தினுடைய கத்தாமே அப்பாமை ஸ்தோத்திரம் அசுத்த கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாமை தன்னுடைய பலத்தினால எங்களை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா வந்ததான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே எப்படியாவது தேவ சபை கர்த்தருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை கத்தாமே அப்பா கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைகளினால் நாங்கள் போதிக்கிறோம். ஆண்டவரே ஒருவருடைய மனது காயப்பட வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கத்த நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண தேவன் ஆண்டவரே இந்த நாட்களில் கத்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரக பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தாவை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.